சொல்றே நல்லையா? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு நல்வாழ்த்துக்கள். நாங்க வீட்டுல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் எல்லாரும் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ கிளம்பி கோயிலுக்கு வந்து போயிட்டு வரோம். டாடா பாய். ஸோ இந்த விளாக்ல வந்து நேற்று நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வச்சுதான் இன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிட்டது எல்லாமே வந்து இருக்கும். அங்கே இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் எங்களோடய வந்து வாங்க. ஸோ முந்தின நாள் நைட் வந்து அரௌண்ட் ஒரு 8 o'clock போலவே வந்து நான் நெக்ஸ்ட் டே சித்திரக்கணிக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே கிடைச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சிட்டேன். அது கூடயே வந்து வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம் அதுவுமே வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிரரு, அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். எனக்கு அப்போ தான் எப்பயுமே வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கா போய் நடந்துட்டு வந்தால் அது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆயிரும். ஸோ எப்பயுமே இப்போ பூஜை பண்ணுறது எதுனாலுமே ஃபர்ஸ்ட் எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு பக்கம் வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வந்து வெத்தலையுமே வந்து வாங்கியிருந்தேன். எல்லா பிளேட்டில் வந்து சுற்றி வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக. நம்ம வீட்லேயே வந்து பறிச்சிருக்கலாம். பட் ஈவினிங் 6 o'clock மேலே ஆகிட்டனால நம்ம வீட்டு செடியிலிருந்து வெத்தலை பறிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வெளியவே வந்து வாங்கிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா பாக்கு வந்து நம்ம ஊரில் இந்த தெக்கம்பாக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்ல ப்ரௌன் கலரில், அந்த மாதிரிலாம் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. என்னமோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ரவுண்டாக ஒரு குண்டாக இருந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம சவுத் சைட் தான் கிடைக்கும் போல், அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே கிடைச்சதே வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இதுவுமே வந்து நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது பாக்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிடணும்னு ஒரு நிறைய லிஸ்ட்டு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து பாக்கும் ஒன் ஆஃப் தி திங் போல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒயிட்டஷ் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அதையுமே வாங்கி வச்சாச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி, பருப்பு, புளி, மஞ்சள், உப்பு இதெல்லாமே வச்சுருந்தேன். இதெல்லாமே வந்து மங்கள பொருட்கள் தான். நம்ம எப்படி வந்து காசு, பணம் இதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கணுமோ அதே மாதிரி எதுவுமே என்றைக்குமே வந்து நம்ம வீட்டில் அன்னத்துக்கும் குறையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொருட்களும் வந்து வைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வச்சுருந்தேன். அண்ட் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு சித்திரக்கணியும் கூட ஆஃப்டர் மேரேஜ். ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு, நல்லபடியாக எல்லாமே வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு. ஸோ நல்லாவும் முடிஞ்சிடுச்சு எல்லாமே. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்து தோரணம் மாதிரி இது பண்ணுறக்காக ஒரு ஃப்ளார் கார்லான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே போய் வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவுமே போடலாம். இதை விட சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஜமாலே ஒரிஜினலாக கிடைக்கிற ஃப்ளார்ஸு, இலை இந்த மாதிரி போட்டால் அதை விட ரொம்ப சிறந்தது. எனக்கு இங்கே அதெல்லாம் கொஞ்சம் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறனால நான் இதை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து என்ன பண்டிகை நாள் ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா இலை வந்து கண்டிப்பாக போடுறது சிறந்தது. அதே மாதிரி ஃப்ளார்ஸ் நம்மளே இதே மாதிரி நம்ம கையில் வந்து கட்டி வாசனை மலர்கள் இதெல்லாம் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த சாரீ தான் வந்து சித்திரக்கணிக்கு வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், ஒரு மாதிரி பாசிப்பருப்பு க்ரீன் வித் பிங்க் கலரு. பேங்கிள்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாமே அதுக்கு மேட்சிங்காக வந்து எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் வந்து கொடுங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷிரடி ட்ரிப்பில் வந்து வாங்கியிருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்கிள்ஸ் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நார்த் சைடு எல்லாமே வந்து பேங்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருக்கும். 4 பேங்கிள்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 100 rupees மாதிரி வரும். நம்ம ஒரு 4-5 செட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பார்கெயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் திருப்பதியிலையுமே வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நெக் பீஸ் தான் வந்து நான் இந்த சாரீ கூட போடுறதுக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன். இட்ஸ் அண்ட் டபுள் சைடட் நெக்லஸ். ஒரு சைடு வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு. அண்ட் சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஜார்ஜெட் சாரீ மாதிரி. இது வந்து எனக்கு மேரேஜ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணது. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் வியர் பண்ணதுக்கப்புறமா. ஃபைனலி எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு தீபம் பொருத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே அப்படிங்கிறனால வந்து குத்து விளக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
குத்து விளக்கில் தான் ஒரு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடையில் வாங்குற கீ தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன ஆகுதுன்னு தெரில, அது எரியவே வந்து மாட்டேங்குது. இவங்க டால்டா மிக்ஸ் பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ பருத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இதாகிடுது. அப்புறம் திரும்ப வந்து நல்லெண்ணெயே எடுத்து ஊற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எப்பயுமே வந்து தீபத்துக்கு வந்து நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கடையிலலாம் வந்து 5 எண்ணெய் கலந்தது அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்ம பியூரான வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லைனா வந்து பசுனை யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வந்து பாருங்கள் எல்லாருமே. ஸோ வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி முடிச்சதுக்கப்புறமா வெளியே நிலவாசல்லையும் ஒரு விளக்கு வச்சாச்சு. அதே மாதிரி நான் துளசி மாடத்துலேயும் வந்து ஒரு தீபம் வந்து பொருத்திட்டேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தமிழ் வருஷப்பரப்பு அப்படிங்கிறனால வந்து ஸ்வீட்டோடு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறனால நான் ஒரு பாயசம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் வச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் முக்கியமான நாளெல்லாம் வந்து நம்ம கையால் வீட்டில் ஸ்வீட் பண்ணி சாமிக்கு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பேர்ச்சம்பழம், ஃப்ரூட்ஸு இதெல்லாமும் வைக்கலாம். இல்லைனா கடைசிக்கு வந்து ஒரு டம்ளர் பாலில் வந்து கரும்பு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு வச்சாலுமே ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. இதெல்லாம் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் பச்சைக்கல் பூரமும் துளசியுமே வந்து போட்டேன். அப்படி தான் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பக்தி சாம்பிராணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து எப்பயுமே வந்து நல்லா வந்து வாசனை இருக்கிற பக்தி சாம்பிராணி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் ஆராவை வந்து வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணும். திருப்பதி போனீங்க அப்படின்னா வந்து திருப்பதி தேவஸ்தானம்லேயே ஒரு பக்தி வந்து சேல் பண்ணுவாங்க. அது வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம். நான் மேபி நீ அப்கமிங் ப்ளாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம வீட்டில் அந்த பக்தி தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். போகிறப்ப நிறையா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதைவே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும் வாசம், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பெருமாளுக்கு சாத்துற ஃப்ளார்ஸ் வச்சே வந்து ரீசைக்கிள் பண்ணி பண்ணுவாங்க போல். ஸோ அதனால் ரொம்ப வந்து வாசம் சூப்பராக வந்து இருக்கும். ஃபைனலி நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம வச்சுருந்த ஃப்ரூட்ஸு, பாயசம் எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டோம். தீபாரதனைலாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா நல்லபடியாக வந்து 2 பேரும் சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டோம். ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பாசிட்டிவான பர்சனாக இருக்கணும், இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து
ப்ரே பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் தனியாக. இதுக்கு முன்னாடி திவாலி அப்போ என் அம்மா அப்பா இருந்தாங்க, பொங்கல் அப்போல்லாம் இன்லாஸ் வீட்டில் இருந்தோம். ஸோ சுற்றி நிறையா பேர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்து கேட்டு கரெக்டாக வந்து பண்ணிட்டோம். அதுவே வந்து ஒரு மாதிரி சோல் சாட்டிஸ்ஃபைங்காக வந்து இருந்துச்சு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வழக்கம் போல் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாமே வந்து எடுத்துட்டோம் 2 பேருமே. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து எப்பயுமே வந்து எந்த ஃபெஸ்டிவல் எதுனாலுமே வந்து பாபா கோயில் தான். ஸோ பாபா கோயிலுக்கே இப்போ வந்து போயிட்டு பாபாட்ட வந்து சொல்லியாச்சு, இந்த வருஷம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்களே எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட சித்திரக்கனி வந்து போச்சு. நீங்களும் எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ப்ரேயர்ஸ் வச்சுருந்தீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக வந்து நடக்கணும். பாபா வந்து நம்ம எல்லாருக்குமே அது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. டாடா பாபாய்.